நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கணும். ஃபோர்த் சப்டிவிஷன்ல என்ன சம் கொடுத்துருக்காங்க? 4u² + 8u. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணால் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். இப்போ இங்கே 4u² + 8u + 0 0. ஒரு டேர்ம் கொடுக்கலன்னா அதை நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே a அப்படிங்கிறது 4, அப்படி தானே? a வந்து 4, b வந்து என்னது 8, cங்கிறது 0. ஓகே, இப்போ சம் அப்படிங்கிறது என்னது? -b/a தான் சம். அப்போ -b போது மைனஸ் எழுதிக்கோங்க. b-யோட வேல்யூ வந்து 8 டிவைடட் பை 4. a-யோட வேல்யூ என்னது? 4. அப்போ -8 டிவைடட் பை 4 அடிச்சு கொடுத்தா -2. இதுதான் சம். ஓகே, நம்ம சம் கண்டுபிடிச்சாச்சு -2. இப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா c/a. அப்போ c/a போது c என்னது? 0 டிவைடட் பை a என்னது? 4. 0 டிவைடட் பை எனி நம்பர், ஆன்சர் வந்து 0 தான். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடச்சிருக்கு? 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு. அதுக்கப்புறமேல அதை வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வச்சு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னா, இந்த 0 விட்டுருங்க, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் 8u. இதில் காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னா 4 எடுத்துக்கலாம், u எடுத்துக்கலாம். அப்போ உள்ள என்ன இருக்கும்? u + 2ங்கிறது தான் இருக்கும். ஓகே, இப்போது இது ஒரு அதாவது இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல. அப்போ இது என்ன பண்ணணும்னா 4u = 0, u + 2 = 0. அப்போ u மட்டும் நமக்கு வேணும்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். 0 டிவைடட் பை எனி நம்பர் 0வே தான். அப்போ ஆல்ஃபா = 0. ஓகே, இப்போ இங்கே u இந்த 2 இந்த சைடு வரும்போது -2ன்னு வந்துடும். அப்போ பீட்டா = -2. ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம், பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சம் கண்டுபிடிச்சிடலாம்ல. சம்ங்கிறது என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 0 ப்ளஸ் -2. 0வோட -2 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் -2 தான் கிடைக்கும். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு -2. ஓகே, இப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் என்னது? ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 0. பீட்டாவோட வேல்யூ என்னது? -2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 0. அப்போ ப்ராடக்ட் என்ன கிடச்சிருக்கு? 0 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதுவும் இந்த கோஎஃபிஷியன்ட் மூலமாக கண்டுபிடிச்ச சம் அண்ட் ப்ராடக்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இங்கே சம் என்ன கிடச்சிருக்கு? -2. இங்கே என்ன கிடச்சிருக்கு? -2. கரெக்டா? இங்கே ப்ராடக்ட் 0, இங்கேயும் ப்ராடக்ட் 0. அவ்வளோதான் இந்த சம். வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ சம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸி சம். இதில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுக்கலன்னா அப்படியே 0ன்னு வச்சுருங்க. அதை விட்டுட்டு மிச்சத்தை செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ 4th சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. 5th சப்டிவிஷன் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷன் வேணும், நான் ஒரு நல்ல மேக்ஸ் டியூஷனை தேடிக்கிட்டு இருக்கேன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் போர்டுக்கு மேலேயே அந்த நம்பர் டிஸ்பிளேயில் இருக்கும், நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம்.